ஒரு பொண்ணு காலேஜுக்கு போகிறதுனா ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா ஒரு ஆட்டோ டிரைவருக்கு அவன் வந்து அழைச்சிட்டு போவான். அவங்க அப்பா அம்மாவே ஏற்பாடு கொடுத்தா ஒரு நல்ல டிரைவர் மிஸ்டு கால் கொடுக்குது. பக்கத்தில் ஆட்டோ டிரைவர்கிட்ட உட்காந்துருக்கிறவன் அந்த நம்பரை நோட் பண்ணிக்கிறான். ஹவு டேஞ்சரஸ் கேம் யூ ஆர் பிளேயிங் இன் த செல்ஃபோன். அதனுடைய தாக்கம் தெரியாமல் விளையாட்டுத்தனமாக எதை வேண்டுமானாலும் செய்கின்றீர்கள். ஏன் ஸ்கூலில் வேண்டான்னு சும்மா சொல்கிறாங்க, செல்ஃபோன் வச்சுக்காதுன்னு. குடும்பமே அழிஞ்சு போயிடும்னு சொல்கிறாங்க. சொல்கிறேன் பாருப்ப. இந்த மெசேஜை பார்த்த உடனே அவன் ஆட்டோ எடுத்துகிட்டு வரான். ஆட்டோவில் அந்த பொண்ணு போகும்போது ஒரு மெசேஜ் வேறு நம்பர்லேருந்து அந்த பொண்ணுக்கு வருது, யூ ஆர் ஸோ க்யூட். அவ்வளோதான், அந்த பொண்ணுக்கு உலகமே மறந்து போயிடுது. நல்லா கேட்டுக்குங்க, பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் காதலிப்பதற்கான இடம் அல்ல, கல்வி கற்பதற்கான இடம். உங்களை பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்கன்னு எவனாவது சொன்னான்னா நிச்சயமாக உன்னை ஏமாற்ற போகிறான்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்க. உனக்கு என்ன வேணாலும் நான் செஞ்சு தருவேன்னு சொன்னான். நல்லா தெரிஞ்சு வச்சுருங்க, தெளிவாக தெரிஞ்சு வச்சுருங்க. உனக்கு என்ன வேணாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னான்னா சத்தியமாக தப்புன்னு அர்த்தம். ஏன்னா இவனுக்கே அவனால ஒன்றும் செஞ்சுக்க முடியாது, அவன் உனக்கு என்ன செய்வான். இந்த மாதிரி ஒரு சூழலில் அடுத்த நாள் அதே மாதிரி மிஸ்டு கால் கொடுக்குது அந்த பொண்ணு. யுவர் ட்ரெஸ் இஸ் வெரி நைஸ் அப்படின்னு இன்னொரு மெசேஜ் வருது. உடனே ஹூ இஸ் திஸ் அப்படின்னு அந்த பொண்ணு மெசேஜ் கொடுக்குது. யார் அப்படின்னு கேட்குது. யாருன்னு கேட்ட உடனே, நீ 4:30 மணிக்கு என்னை வந்து ஒரு பார்க்கில் பாருங்க. எப்படி வர்றது, ஸ்கூல் இருக்கு, ஸ்கூலை கட் பண்ணிவிட்டு வாங்குறான். கட் பண்ணிவிட்டு போகுது. கட் பண்ணிவிட்டு போன பிறகு நட்பாகிறது, நட்பு காதலாகிறது. நல்லா கேட்டுக்குங்க, காலேஜில் உங்களை மாதிரி முடிச்சுட்டு போய் வருஷம் சேர்ந்த பொண்ணு. ஒரு நாள் அவன் இந்த பொண்ணை கூப்பிட்டு சொல்கிறான், உண்மையிலேயே உன்னை நான் நம்பணும்னா எனக்காக நீ ஒன்று செய், அப்போ தான் நீ நம்புவோம் உன்னை. அவன் பெரிய இந்திரன் சந்திரன் சொல்லி வச்சுருக்கான். அந்த பொண்ணு பாவம் பேதை பெண் நம்புகிறது, பெற்றோர்களுக்கு சொல்லுவதில்லை. அதுதான் பிரச்சனையே. உலகத்திலேயே உனக்காக உண்மையாக வாழுகின்ற 2 பேர் உண்டென்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மட்டும்தான் என்பதை மனதிலே பதிய வைத்தது. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். அவன் சொல்றான், நான் உனக்கு எல்லாம் பண்ணி தர்றேன். ஒரு டாக்டர் உன் தெருவில் இருக்கிற, அதிர்ந்து போவீர்கள், உன் தெருவில் இருக்கிற ஒரு டாக்டர் எத்தனை மணிக்கு காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறாரு, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. கார் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல நிறுத்திட்டு வாக்கிங் போகிறாரு. அவர் கார் நம்பர் என்ன, எத்தனை மணிக்கு போகிறாரு, எங்கே போகிறாருன்னு எனக்கு சொன்னேன்னா உண்மையிலே என்ன நீ லவ் பண்ணுறேன்னு நான் நம்புகிறேன். சின்ன பொண்ணு என்னன்னே தெரியாமல் உடனே காலையிலே எழுந்திரிச்சு உட்காந்து அந்த கார் நம்பர் எல்லாத்தையும் பார்த்து மெசேஜ் பண்ணுது. அவர் அடுத்த நாள் டாக்டருடைய பிணம் ஒரு இடத்துல கிடக்கிறது, கொலை செய்யப்பட்டு. யார் கொலை பண்ணான்னு தெரியல. மிகப்பெரிய கஷ்டத்துக்கு அப்புறம் காவல்துறையினர் கண்டுபிடித்து குற்றவாளியை கைது செய்கின்றார்கள். குற்றவாளியுடைய ஃபோனில் டாக்டர் எத்தனை மணிக்கு புறப்பட்டாரு, எத்தனை மணிக்கு எங்கே போனாருங்கிற தகவல், மெசேஜ், இந்த பொண்ணு கொடுத்த மெசேஜ் குற்றவாளியினுடைய ஃபோனில் இருக்கு. போலீஸ் என்ன செய்வாங்க, இந்த பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போவும் ஒரு நல்ல அதிகாரி, எங்களை மாதிரி இளைய சமுதாயத்தின் மீது உயிரை வைத்திருக்கின்ற அதிகாரி, அவர் ஒரு அப்பா தானே, இந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றிட முடியுமா, யாருன்னே தெரியாமல் எதுக்குன்னே தெரியாமல் தானே மெசேஜ் கொடுத்துருக்குன்னு போய் அந்த பொண்ணை கூப்பிட்டு அவங்க அம்மா அப்பாவெல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு சொன்னோன்னா அவங்க அம்மா அப்பா அவ்வளோதான் கேட்ட உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. கொலை கேஸில் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க. இதற்காக அவங்களை வளர்க்கின்றார்கள், நினைத்து பாருங்கள். போன உடனே அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க, நீ அப்ரூவராக மாறிடுமா, என்ன நடந்துச்சோ உண்மையை அப்படியே அவனுக்கு எகென்ஸ்டாக நீ சொல்லணும், கோர்ட்டில் சொல்லு, உனக்கு தண்டனை இல்லை, அவனுக்கு நாங்கள் தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்றோன்னு. செத்தாலும் வாழ்ந்தாலும் அவனோடு தான். சுடலாமா இல்லையா? என்ன நடந்துச்சு தெரியுமா? சரின்னு விட்டாங்க. அப்பா அம்மா சொல்லி பார்க்குறாங்க, கேட்கல. நான் அவனோட வாழ்ந்துட்டேங்குது அந்த பொண்ணு. எங்கே போய் கொண்டிருக்கிறது இந்த நாடு? நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கின்றீர்கள்? கேஸ் அக்யூஸ்டை சேர்த்தான், சார்ஜ் ஷீட்டை போட்டான், நல்ல ஒரு நீதிபதிட்ட போணுச்சு. 7 வருடம் கடுங்காவல் தண்டனை விதித்து +2 படித்த பெண் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாள். செல்போன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சரி, படித்து முடிச்சு வேலைக்கு போகிற பெற்றோர்கள் மேலே இருக்கிறீங்க. பெரிய பெரிய படிப்புகள் படிக்க வேண்டும், கனவு, நல்ல கனவு. ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, எத்திக்ஸ் வேல்யூஸ்லாம் இல்லாமல், ஒழுக்கம் இல்லாமல் ஒரு பிள்ளை எவ்வளவு படித்து மார்க் வாங்கினாலும் அது பிரயோஜனம் இல்லை.